Hi friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது Cook with Comaliல Grace sister செஞ்சிருந்த stuffed chicken roll recipe தான் பார்க்க போறோம். இதோட broccoli and leek sauceம் பண்ணிருந்தாங்க. Grace அக்கா இந்த ரெசிபியை செஞ்சு வின் பண்ணிருந்தாங்க. நானும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வந்து ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது. வாங்க फ्रेंड्स இந்த டேஸ்டியான stuffed chicken roll recipe எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க friends. நான் வந்து ஒரு சின்ன broccoli எடுத்துர்க்கேன். broccoliயை வந்து மீடியம் பீசஸா கட் பண்ணிட்டு ஒரு panல தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சூடானதும் broccoliயை சேர்த்துக்கணும். 1 teaspoon salt ஆட் பண்ணிக்கிறேன். இத வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு இத வந்து 3 to 4 minutes மட்டும் குக் பண்ணா போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணிர வேணாம். இப்போ broccoli நல்லா குக் ஆயிடுச்சு. இத வந்து ஸ்ட்ரைன் பண்ணிரலாம். broccoli ஆறுனதும் இத வந்து குட்டி குட்டி பீசஸா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போதைக்கு இத தனியா வச்சிரலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிரலாம். ஒரு panல 1 tablespoon பட்டர் எடுத்துர்க்கேன். நீங்க பட்டருக்கு பதிலா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் இதுல 2 பல்லு பூண்டை வந்து பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கணும். பூண்டை வந்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதுல பொடியா கட் பண்ணி வச்சிருந்த broccoliயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இத ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதுல ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1/4 டீஸ்பூன். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ்க்கு பதிலா ஒரிகேனோ இருந்ததுன்னா நீங்க அதை கூட சேர்த்துக்கலாம். அண்ட் சால்ட் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் சிக்கன் வந்து பிரெஸ்ட் பீஸாக எடுத்திருக்கேன். இதை வந்து ஷார்ப்பான நைஃபை வச்சு இதுக்கு மிடில் இந்த மாதிரி 2 தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கனை வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணாதான் நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப சிக்கன் வந்து குக் ஆகும். அதனால மேக்ஸிமம் தின்னாக கட் பண்ணிக்கங்க. நான் இந்த மாதிரி தின்னா 2 பீசஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு ரோலிங் பின்னை வச்சு எந்த அளவுக்கு தின்னா பவுண்ட் பண்ண முடியுமோ, அதாவது தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தட்டிக்கணும். உங்கள்கிட்ட மீட் ஹேமர் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் பவுண்ட் பண்ணிக்கலாம். நான் 2 பீசஸையுமே இந்த மாதிரி நல்லா தட்டிட்டேன். இப்போ பார்த்தாலே தெரியும் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்குது. இப்போ 2 பீசஸ்லையுமே கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கைகளால் ரப் பண்ணிக்கங்க. அப்போ தான் சிக்கனில் வந்து மசாலா வந்து ஒட்டும். சிக்கன் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மறு சைடும் சிக்கனை வந்து திருப்பி போட்டுட்டு மிளகாய் தூள், பெப்பர் பவுடர் அண்டு சால்ட் சேர்த்து மறுபடியும் ரப் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டஃப் பண்ணிடலாம். ஒரு பீஸ் எடுத்து சென்டரில் வச்சுட்டு இதோட எட்ஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த broccoli ஸ்டஃபிங்கை வந்து ஃபில் பண்ணிடலாம். உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கங்க. நான் ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரோல் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டஃபிங் வெளியே வராமல் சீல் பண்ணுறதுக்காக ஒரு டூத் பிக்கை வந்து பாதியாக உடைச்சிட்டு இதில் வந்து இந்த மாதிரி குத்திக்கணும். நான் 3 இடத்துல இந்த மாதிரி டூத் பிக்கால் பிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இந்த மாதிரி டூத் பிக்கால் செக்யூர் பண்ணோம்னா ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும். அதே மாதிரி சிக்கனும் விரியாமல் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சுருங்க. நான் இதே மாதிரி இன்னொரு பீஸ் சிக்கன்லையும் ஸ்டஃப் பண்ணி டூத் பிக்கால் பிக் பண்ணிட்டேன். இப்போ சிக்கனை வந்து ரோல் பண்ணுறதுக்காக 1 கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். 1 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துட்டு நல்லா கோட் பண்ணிக்கணும். சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நான் வந்து டபுள் கோட் பண்ணிக்கிறேன். இதை வந்து மறுபடியும் எக்கில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரெட் க்ரம்ஸால் கோட் பண்ணிக்கணும். இது உங்கள் விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தடவை கூட கோட் பண்ணிக்கலாம். ஆனால் 2 தடவை கோட் பண்ணுறப்போ சிக்கன் வந்து இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். நான் இன்னொரு சிக்கனையும் பிரெட் க்ரம்ஸால் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை 5 minutes மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இதுக்கிடையில் broccoli லீக் சாஸ் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு லீக் எடுத்திருக்கேன். இதை வந்து ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். லீக்கை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ ஒரு பேனில் 1 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் 1 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். கொஞ்சமாக ஆனியனை வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த லீக்கை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சுருந்த broccoliயும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் சால்ட் 1/4 டீஸ்பூன்,
ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ இது ஆறுனதும் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். இதை இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இன்னும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பேனில் 1/2 கப்பு வந்து குக்கிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ நம்ம அரைச்ச லீக் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சாஸ் வந்து இன்னும் க்ரீமியாக வரலை. அதனால் இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம மறுபடியும் மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இதை வந்து மறுபடியும் அதே பேனில் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதும். இது கெட்டியாயிரும். பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள ப்ரோக்கலி லீக் சாஸ் வந்து க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் சிக்கனை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் ரோலை வந்து ஆயிலில் சேர்த்துக்கிறேன். ஒரு சைடு குக் ஆனதும் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் வந்து உள்ளே குக் ஆகும். இப்போ நம்மளோட சிக்கன் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம பிக் பண்ணி வச்சுருந்த டூத் பிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை சூடாக சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட்டு வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான கிரேஸ் சிஸ்டர் செஞ்சுருந்த ஸ்டஃப்டு சிக்கன் ரோல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.